மன்மதன் பூஜை பண்ண ஸ்தலம் காமன் பூஜத்தினால் காமநாதீஸ்வரன் சுவாமிக்கு வசிஷ்ட மகரியால பிரதிஷ்டப்பட்டது உள்ள மூலவர் சுவாமி அனைவருக்கும் இந்த பாலாவின் வணக்கங்கள். இன்னும் உயிர்ப்புடன் இருக்கும் சில அற்புத ஆலயங்களை பற்றிய நமது சேனலான ஆலய மணி ஓசை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அற்புத கோயில் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆரகுளூர் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயிலாக இந்த ஆரகுளூர் அஷ்டபைரவர் கோயில் கருதப்படுகிறதுங்க. இக்கோயில் இறைவனாக சிவபெருமான் காமநாத ஈஸ்வரர் என்கிற பெயரில் அருள்பாலிக்கிறார். துணைவி ஸ்ரீ பெரிய நாயகி. வட இந்தியாவில் காசியில் அஷ்டபைரவர் கோயில் இருக்கிறது. அதற்கு அடுத்தாது போல் தென்னிந்தியாவில் அஷ்டபைரவர்களுக்கு என்றே இருக்கும் ஒரு பழமையான கோயிலாக இந்த ஆரகர் அஷ்டபைரவர் கோயில் கருதப்படுகிறது. காசிக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபடுவதால் காசி அஷ்டபைரவரை வணங்கியதற்கு ஈடானது என்பது அனுபவம் வாய்ந்த பக்தர்களின் கருத்தாக இருக்கிறது. அஷ்ட பைரவர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரி அஷ்டமி திதி தினத்தில் நள்ளிரவில் அஷ்ட பைரவர்களுக்கு சிறப்பு பூஜை யாக பூஜை நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெறுகிறதுங்க. இப்பூஜையின் போது சந்தன காப்பு மற்றும் புஷ்ப அலங்காரத்துடன் பைரவர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இப்பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடும் பக்தர்கள் கிரகதோஷம், வறுமை நிலை, துஷ்ட சக்திகள் பாதிப்பு, குழந்தை பேரின்மை போன்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவர். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலின் தலவிருட்சமான மகிழ மரத்தின் இலையை அரைத்து தண்ணீரில் கலக்கி குடித்தால் சர்க்கரை நோய் குணமாகிறது என்கிறார்கள். இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த காமநாதர் ஈஸ்வரர் கோயிலில் அஷ்டபைரவர்களாக அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷ்ண பைரவர், கால பைரவர் ஆகியோர் 8 திசைகளிலிருந்து அருள்பாலிக்கிறார்கள். இவர்களை வழிபட்டால் நம்முடைய பயம் நீங்கும், நமது எதிரிகள் பயந்து விலகுவார் என்பது நம்பிக்கை. குளக்கரையின் அருகில் உள்ள விநாயகரை தரிசித்துவிட்டு சற்றே உள்ளே சென்றால் முதல் பைரவரான பீஷ்ண பைரவரை தரிசிக்கலாம். இரண்டாவது நுழைவாயில் கோபுரத்தின் மேல் இந்த இரண்டாவது அஷ்டபைரவரை தரிசிக்கலாம். இவர் பெயர் காலபைரவர். சற்றே அண்ணாந்து பார்த்து உற்று நோக்கினால் மட்டுமே காண முடியும்.
கோயிலில் நுழையும் போதே இடதுபுறமாக நர்த்தன விநாயகர் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பாகவே 3வது அஷ்டபைரவரான உன்மத்த பைரவர் காட்சியளிக்கிறார். அதே இடத்தில் இடப்புறமாக 4வது பைரவரான குரோதன பைரவர் காட்சி தருகிறார். அப்படியே உள்ளே நுழைந்தால் கருவறைக்கு முன்பாக இடப்புறமாக அசிதாங்க பைரவர் 5வது அஷ்டபைரவராக காட்சியளிக்கிறார். இக்கோயிலில் சூரியனும் சிவனை வழிபடுவதாக ஐதீகம். பங்குனி உத்திரம் பூரா நட்சத்திர நாளில் சூரிய கதிர்கள் மூலவர் மீது நேரடியாக விழும். நேரடியாக உள்ளே சென்றால் துவாரபாலகர் பாதுகாப்புடன் மூலவர் காமநாத ஈஸ்வரராக வீற்றிருக்கிறார். லிங்க ரூபத்தில் கிழக்கு நோக்கியவாறு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த கோயில் தல புராணங்களின்படி அசுரனான அந்தகன் மற்றும் அவனது அசுர படைகளால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட வந்தபோது அவர் தியானத்தில் இருப்பதைக் கண்டு அவர் தியானத்தை கலப்பதற்கு அனைவரும் அஞ்சினர். சிறிது ஆலோசனைக்கு பிறகு தேவர்கள் அனைவரும் மன்மதனிடம் சென்று தங்களுக்காக சிவபெருமானின் தியானத்தை கலைக்குமாறு தேவர்கள் கூற அவர்களுக்காக மன்மதன் சிவபெருமான் மீது மலர் அம்புகளை தொடுத்து அவரின் தியானத்தை கலைத்தார். தியானம் கலந்ததால் கோபம் கொண்ட சிவன் தனது நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பால் காமத்திற்கு நாயகனான மன்மதனை அழித்ததால் இக்கோயில் இறைவனுக்கு காமநாத ஈஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. கருவறைக்கு பின்புறமாக இவ்விடத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள பஞ்சபூத லிங்கங்கள் அழகாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களின் இருப்பிடமும் விளக்கத்தையும் தற்போது நாம் பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் வசிஷ்ட நதிக்கரை ஓரத்தில் இந்த 5 ஆலயங்களும் அமைந்திருக்கின்றன. வசிஷ்ட மகரிஷி யாகம் செய்த நதிக்கரை ஓரம் என்பதால் இது வசிஷ்ட நதி என பெயர் பெற்றது. நீங்கள் சேலத்திலிருந்து சென்னைக்கு செல்பவராக இருந்தால் முதலில் தரிசிக்க வேண்டியது சேலத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பேலூர் என்ற ஊரில் உள்ள தான்தோண்டீஸ்வரர் கோயில் முதலிடத்தை, அதாவது நிலத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். இக்கோயிலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான கடம்புள்ள நாயனாரை இறைவன் சோதித்து தம் திருவடியில் சேர்த்து கொண்ட புண்ணிய ஸ்தலமாகும். இரண்டாவதாக ஏத்தாப்பூர் என்ற ஊர் சேலத்திலிருந்து சுமார் 42 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கு சாம்பமூர்த்தீஸ்வரராக, அதாவது நீருக்கு அதிபதியாக இக்கோயில் வீற்றிருக்கிறார் இறைவன். இவ்வரிசையில் 3வது ஸ்தலமான நெருப்புக்கு அதிபதியாக சேலத்திலிருந்து சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆத்தூர் கோட்டையில் அமைந்துள்ள காய நிர்மலேஸ்வரர் திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் ஒரு கோட்டையில் அமைந்துள்ளது. 4வது கோயில் இந்த ஆரகலூர் காமநாதீஸ்வரர் கோயிலாக உள்ளது. இது சேலத்திலிருந்து 79 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டுள்ளது. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்றுக்கு அதிபதியான ஸ்தலமாகும். 6 அகழிகளால் சூழப்பட்டிருப்பதால் இந்த ஊர் ஆரகலூர் என பெயர் பெற்றது. ஆறும் நதியும் அகழியும் உள்ள ஊர் என்பதால் ஆரகலூர் என பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர். இந்த தலம் ஆரை நகர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக பஞ்சபூத ஸ்தலங்களில் 5வது தலமாக தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லையில் உள்ள கூகையூர் என்ற ஊரில் அமையப்பட்டுள்ள சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில்
ஆகாயஸ்தலமாக, அதாவது ஆகாயத்திற்கு அதிபதியாக சிவபெருமான் வீற்றிருக்கிறார். இக்கோயில் சேலத்திலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்டுள்ளது. வசிஷ்ட நதியோரம் உள்ள இந்த 5 திருத்தலங்களும் ஒரே நாளில் தரிசித்தால் செல்வ செழிப்பும் சுகமான வாழ்வும் கிட்டும் என்பது ஐதீகம். கருவறை சுற்றுப்பிரகாரத்தில் 6வது அஷ்டபைரவராக குரு பைரவர் இங்கு வீற்றிருக்கிறார். காமன் வந்து பூஜை பண்ண ஸ்தலம், ரதி மன்மதரை வந்து பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ற சமயத்துல வந்து எந்த பிரச்சனைகளும் எந்த இடையூறும் வராம இருக்கிறதுக்கோசரம் இந்த பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க ரதி மன்மதரும். அந்த பிரார்த்தனை சமயத்துல வந்து இங்க பைரவர் பிரத்யட்சமா அருள் பாலிக்கிறார் ரதி மன்மதருக்கும். சுவாமி தவநிலையில இங்க உள்ளார். சுவாமி இந்த பிரத்யட்சமா காட்சி கொடுக்கும் போது இங்க உங்களுக்கும் சுவாமிக்கும் பாதுகாப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அருள் பாலிக்கிறார். இங்க வந்து 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, நவக்கிரகால ஏற்பட பிரச்சனைகள்லாம் இங்க வந்து பைரவர் வந்து அருள் தீர்த்து வைக்கிறாங்க. இங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தொழில் வியாபார அபிவிருத்தி உள்ளவங்க, கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவங்க, திருமண தடை உள்ளவங்க, இவங்களாம் வந்து விளக்கு போட்டு 4:30 to 6 ராவுகால டைம்ல, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராவுகால டைம்ல வந்து விளக்கு போட்டு பூஜை பண்ணிட்டா இந்த பிரச்சனைலாம் நீங்கும். இதுதான் இங்கே கோயில் சிறப்பு. தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு ஹோமாபிஷேகம் நடக்கும் பைரவருக்கு. நைட்டு 12 மணிக்கு ஒரு தீபாரம் நடக்கும் பைரவர் உற்சவருக்கு. மதியானம் 3 மணிக்கு to 6 மணி வரைக்கும் தீபார ஹோமாபிஷேக ஆராதனைகள் நடக்கும். இங்கே வந்து நவக்கோள்களை இங்கே கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இங்கே பைரவர். அதாவது வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக வந்தாலுமே இந்த நவக்கோள்கள் அடிப்படையில் தான் வந்து பிரச்சனைகள்லாம் வரும். இங்கே வந்து பைரவர் கூப்பிட்டு கண்டிக்கிறார், இவங்களாம் என் பக்தர்கள், இவங்களாம் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கண்டிக்கிறார். நவக்கோள்களை இங்கே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார் சண்ட பைரவர். இதுதான் இங்கே கோயில் சிறப்பு விசேஷம். இங்கே வந்து அஷ்ட பைரவர் இங்கே சிறப்பு. சுவாமி சுற்றி இருப்பார், உள்ள 6 பைரவர் இருப்பார், வெளியே 2 பைரவர் இருப்பார். இதுதான் இங்கே சிறப்பு. மன்மதன் பூஜை பண்ண ஸ்தலம். காமன் பூஜத்தினால் காமனாதீஸ்வரன் பெரு சுவாமிஜி வசிஷ்ட மகரிஷியால பிரதிஷ்டப்பட்டது உள்ள மூலவர். சுவாமி வந்து 4:30 to 6.
மூலவர் பிரகாரத்தில் கடைசியாக 8வது அஷ்டபைரவராக சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் நவகிரக சன்னதி அருகில் வீற்றிருக்கிறார். தேவர்களின் துன்பத்தை தீர்க்க தனது அம்சமான பைரவரை அசுரர்களை அழிக்க அனுப்பினார் சிவபெருமான். திசைக்கு 8 பைரவர் வீதம் 64 பைரவர்கள் தோன்றி அந்தகன் மற்றும் அவனது அசுர சேனைகளை அழித்தனர். பைரவர் அவதரித்த கார்த்திகை அஷ்டமி அன்று பைரவாஷ்டமி விழா இக்கோயிலில் கடைபிடிக்கப்படுகிறது. அன்று மாலை நடைபெறும் மகா யாகத்தில் தேனில் தோய்த்த 1008 வடைகளை யாகத்தில் இட்டு பைரவரை பூஜிக்கின்றனர். இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அஷ்ட பைரவர்களை வழிபடுவதற்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும். மூலவரான சிவன் கோயிலுக்கு இடப்பக்கத்தில் அம்மன் சன்னதி அமையப்பட்டுள்ளது. இக்கோயிலுக்கு சேலம், ஆத்தூர், தலைவாசல் மற்றும் கள்ளக்குறிச்சியிலிருந்து பல பேருந்து வசதிகள் உள்ளன. ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து வழித்தட பேருந்து எண் 6 மற்றும் 31 உள்ளது. ஆத்தூரிலிருந்து ஆரகலூருக்கு சாரதா என்ற தனியார் பேருந்தும் இயக்கப்படுகிறது. தலைவாசல் மற்றும் வி கூட்ரோடிலிருந்து மினி பேருந்து வசதிகள் கிடைக்கின்றன. தங்கும் விடுதிகள் பக்கத்தில் உள்ள பெரிய ஊரான ஆத்தூரில் ஏராளமாக கிடைக்கின்றன. அருகே அமைந்துள்ள ஆறுநூர் ஸ்ரீ காமநாதீஸ்வரர் கோயில் 6 அகழிகளால் சூழப்பட்டிருப்பதால் இந்த ஊர் ஆலகலூர் என்ற பெயர் பெற்றுள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர் வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. காமநாதீஸ்வரர் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகின்றனர். கருவறை வடபுறம் தனி சன்னதியில் பெரியநாயகி அம்மாள் பிரகன்நாயகி அம்மாள் அருள் பாலிக்கிறார். ஆலயத்தின் தல விருட்சமாக மகிழ மரம். இம்மரத்தடியில் மன்மதன் வழிபட்டதாக இங்குள்ள இறையருவார்கள் காமநாதீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த திருக்கோயில் 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம், கருவறையில் ஆனந்தி விமானமும் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றியுள்ள பிரகாரத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், விஷ்ணு, துர்க்கை வடபாகமாக நாயன்மார்களும் வீட்டிருக்கின்றனர். இங்கு பிரம்மாவிற்கு நடராஜருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இத்தலத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வள்ளி தெய்வான சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி மயில் மீது அமர்ந்து கோலத்தில் காட்சி தருவது இக்கோலத்தின் தனி சிறப்புகளில் ஒன்றாகும். இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக மகிழ மரம் உள்ளது. இந்த மரத்தடியில் அமர்ந்துதான் இத்தல இறைவனை மன்மதன் வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. முருகப்பெருமானின் அவதாரத்திற்கு முன்பாகவே, அதாவது மன்மதனை சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணால் தகனம் செய்வதற்கு முன்பாகவே மன்மதன் தனது மனைவி ரதியுடன் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு சென்றுள்ளான் என்று கூறப்படுகிறது. மன்மதன் வழிபட்டதின் காரணமாகவே இத்தல இறைவனுக்கு காமநாதீஸ்வரர் என்ற பெயர் வந்துள்ளது. காமம் என்றால் விருப்பம், ஆசை என்ற பொருளும் உண்டு. தனது பக்தர்களின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றி தரும் பெருமாள் என்பதாலும் காமநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த தகவல் விடுபட்டு இருந்தால் பதிவிடவும். மீண்டும் ஒரு இறைவன் காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.